अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிः கிராம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா வியவசீயதாம் நிஜகிருஹாத் பூர்ணம் விநிர்கம்யதாம் சங்கः சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர்திருடாதீயதாம் சாந்த்யாதிः பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாஷு சந்த்யஜ்யதாம் சத்வித்வானுபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாக்ஷரமர்த்யதாம் ஸ்ருதிசிரோ வாக்யம் சமாகர்ண்யதாம் வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம் ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அஹரஹர் கர்வः பரித்யஜ்யதாம் ஏஹேஹம் மதிருஜ்யதாம் புதஜனைர்வாதः பரித்யஜ்யதாம். நம்ம இந்த சாதன பஞ்சகம் அப்படின்ற 5 ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஆதிசங்கரர் நமக்கு 40 படிகளாக என்னெல்லாம் எப்படி நாம் முன்னேறுவது, இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால், வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். எல்லாருமே எப்பொழுதுமே எல்லா இடத்திலையும் ஆனந்தமா இருக்கணும்னு தான் எல்லாவற்றையும் செய்கிறோம். இந்த அனந்தமான ஆனந்தத்தை எப்படி அடைவது? இந்த அனந்தமான ஆனந்தம்ன்றதுதான் மோட்சம்னு சொல்றோம். மோட்சம் ஒன்றே நம்மளுடைய குறிக்கோள். இந்த மோட்சத்தை அடைந்தால் இந்த ஜென்மாவிற்கு சாஃபல்யம் வந்துட்டுன்னு அர்த்தம். இந்த ஜென்மாவினுடைய பயனை, பிறவி பயனை அடைதல் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. பிறவியுடைய பயன் என்ன? எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருக்கணும், எல்லா இடத்துலயும் எங்கேயுமே சுகமா இருக்கணும்ன்றதுதான் அந்த பிறவி பயன். அதை தான் மோட்சம்னு சொல்றோம். அதை எப்படி அடைவதுன்றதுக்கு அழகா இங்க படிக்கட்டை போட்டு கொடுத்துருக்கார். நம்ம அதுல ஏறி போக வேண்டியதுதான். இதுல ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் நாம் என்ன செய்யணும்ன்றதெல்லாம் சொல்லிட்டே வந்து இப்ப சந்நியாச ஆசிரமம் வரைக்கும் வந்துட்டோம். சந்நியாச ஆசிரமத்துல கர்மாவெல்லாம் தியாகம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு குரு, பரமஹம்ச சத்குரு கிட்ட போய் அவருடைய பாதுகைக்கு சேவை செய்து, அவரிடம் சரணடைந்து, அவரிடம் கேள்வி கேட்டு, எதை கேட்கணும்னா இந்த அக்ஷரம் பிரம்மம் தான் எனக்கு வேண்டும். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஞானமாக இருந்தாலும் கேட்டால்தான் கொடுக்க முடியும். தெரிஞ்சுக்கங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கலைன்னா இதை கொடுக்க முடியாது. இப்போ ஒரு விஷயத்த நம்ப வைக்கணும்னா அதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாம். அதுக்கு நல்ல பிரச்சாரமா துஷ்பிரச்சாரமா எப்படி வேணா இருக்கலாம். மக்களை எதையாவது நம்ப வச்சு மூடர்களாக ஆக்கிறதுக்கு அவங்க உங்களை கேட்க வேண்டாம், நீங்க போய் அவங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா ஒருத்தன் வந்து ஒரு அறிவை பெற வேண்டும் அப்படின்னா அதை வந்து நீங்க பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு புரிய வைக்கணும். அவனா வந்து அதுல ஒரு ஆர்வம் இருந்து இதை நான் புரிஞ்சுக்கணும்னு வந்தால் ஒழிய ஒருத்தருக்கு நம்ம வந்து புரிய வைக்க முடியாது சில விஷயங்களை.
அதனாலதான் நம்மளுடையது ஒரு ஞான பரம்பரை. அதனாலதான் குரு சிஷ்ய பரம்பரையாகவும் இருக்கு. அதுல சிஷ்யனானவன் குருவிடம் போய் கேட்கணும், எனக்கு என்ன வேணும்னு. சரியா? என்ன வேணும்னு கேட்கணும். இந்த அக்ஷரம் பிரம்மம் இதை பத்தி தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் அனந்தம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அந்த பிரம்மத்தை அடைந்தால் எல்லா வித துக்கங்களையும் கடந்துடலான்னு வேதமே சொல்றது. அதை நீங்க எனக்கு சரியா சொல்லி தரணும். நான் உங்களுடைய சிஷ்யனா இருக்கிற தகுதியெல்லாம் எனக்கு இருக்கு, அதை வேணா நீங்க பரீட்சித்து பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப கீதையை கூட எடுத்துக்கங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்கள், சொந்தக்காரர்கள், பல இடத்திற்கு சுத்தி இருக்காங்க. நீங்க மகாபாரதத்தை எடுத்து படிக்கலாம். அப்பெல்லாம் பகவான் அர்ஜுனனுக்கு எதுவும் சொல்லி தரல. இந்த வேதாந்தத்தை, ஆத்ம ஞானத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி தரல. ஏன்னா அர்ஜுனன் கேட்கல. அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா எப்போ ஒரு யுத்தம் அப்படின்னு இந்த யுத்தத்துல என்ன நடந்தாலும் எனக்கு நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு ஒரு நிலையில வந்துடுறான் அர்ஜுனன். நான் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, ஏன்னா என்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கொன்னுட்டு இது என்ன ஜெயம். நான் தோத்தாலும் அவனுக்கு அதுலயும் உடன்பாடு இல்லை. அவன் பெரிய வீரன், எவ்வளவு புகழோட இருந்தவன், அவன் எப்படி தோக்க முடியும்? இப்ப தோத்தாலும் அதை சொல்றான் அவன் வேற. நீங்க படிக்கலாம் கீதையில முதல் அத்தியாயத்திலேயே, ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, தோத்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, ஜெயிச்சு எனக்கு சொர்க்கம் வந்தா கூட எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் அவன் சொல்றான். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு நிலையில தள்ளப்பட்ட அப்புறம்தான் அவனுக்கு இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு அடிப்படையா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இத சாதாரணமா என்னால இத தீர்த்துக்க முடியாது, அது கிருஷ்ணராலதான் அதை எனக்கு தீர்த்து வைக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் மேல ஏற்கனவே அவனுக்கு அபிமானம் இருக்கு. கிருஷ்ணர் யாருன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் ஆனா இவ்வளவு நாளா தன்னிடம் ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குன்றத ஒருத்தன் பார்க்காத வரைக்கும், அதுக்கு தீர்வு அவன் தேடாத வரைக்கும் கிருஷ்ணராலையும் அதை கொடுக்க முடியாது அவனுக்கு. அதனாலதான் அவன் போய் சொல்றான், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம்னு கேக்குறான். நான் உன்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அப்ப சிஷ்யனாக இருக்கிற தகுதியெல்லாம் தனக்கு இருக்குன்னு அர்ஜுனன் நினைக்கிறான். அதனால நான் உன்னுடைய சிஷ்யன், எனக்கு நீ சொல்லித்தா. ஷாதினா எனக்கு நீ சொல்லி தரணும்னு அர்த்தம். ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், துவாம் பிரபன்னம்னு வேற சொல்றான். உன்னிடம் சரணடைந்து விட்டேன், எனக்கு நீ இப்ப சொல்லித்தா, நான் உன்னுடைய சிஷ்யன். அதுக்கப்புறமா தான் பகவான் சொல்லித்தரார். இப்போ இத கேட்கணும், கேட்டால் கொடுக்கப்படும். அப்புறம் கேட்கணும்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? கேட்கணும், சாஸ்திரத்தை கேட்கணும். ஏன்னா கேள்வியில தான் முதல்ல எல்லாமே ஆரம்பிக்கிறது. வேதத்துக்கே அதனாலதான் ஸ்ருதின்ற பெயர். ஸ்ருதினா எது கேட்கப்பட்டு உள்வாங்கப்படுகிறதோ அததான் ஸ்ருதின்னு சொல்றோம். நம்மளுடைய பரம்பரையே ஒரு கர்ண பரம்பரைன்னு சொல்றோம். அதனாலதான் கர்ண பரம்பரைனா என்ன? கேள்வி ஞானத்தினாலேயே வந்திருக்கிற ஞானம் இது. அதனாலதான் லைப்ரரி எல்லாம் எரிச்சிட்டா கூட, எவ்வளவோ படையெடுப்பு எல்லாம் நடந்தது. நாலந்தாவில எல்லாம் மாசக்கணக்குல எரிச்சாங்களாம் எல்லாத்தையும், பாத்துங்க. இருந்தாலும் இந்த வித்யா எல்லாம் இன்றும் தழைத்து இருக்கிறது, நம்ம நாட்டுல இருக்குன்னா அது காரணம் என்ன? மக்கள் ஓடிட்டாங்க, எங்கெல்லாமோ காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க, வேற நாட்டுக்கு ஓடிட்டாங்க. ஆனா எல்லாமே மனசுல இருந்தது. அது திருப்பியும் எழுதிட்டாங்க, திருப்பியும் சொல்லி கொடுத்தாங்க அடுத்த தலைமுறைக்கு. கர்ண பரம்பரையாக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தப்பிச்சிருக்கு இதெல்லாமே. இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா ஓலைச்சுவடிகளையும் இன்னும் எல்லாரும் எடுத்து அதெல்லாம் சரியா பிரசுரம் எல்லாம் பண்ணல. இன்னும் அதுல நிறைய வேலை இருக்கு. அவ்வளவு ஞானம் இருக்கு இங்க. இப்போ ஞானத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கலாச்சாரம் நம்மளுது. அதுல முக்கியமான ஞானம் இந்த ஆத்ம ஞானம் ஆர் பிரம்ம ஜானம்னு சொல்றோம். ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம் இதெல்லாம் ஒண்ணுதான். அதை நீங்க கேட்கணும் அந்த பிரம்மனை பத்தி. அந்த பிரம்மன் எதுல சொல்லியிருக்குன்னா வேதாந்தத்துலதான் அந்த பிரம்மன் சொல்லியிருக்கு. ஔபனிஷதம் பிரம்மன் சொல்றோம். அதனால்தான் உபனிஷத்துகளால் எது அறிவிக்கப்படுகிறதோ, எது தெரிவிக்கப்படுகிறதோ, உபனிஷத்துகளில் மட்டுமே நீங்க இதை தெரிஞ்சுக்க முடியும். வேற யாராலையும் இந்த பிரம்மனை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது.
அதனாலதான் நம்ம வேதத்தையே ஒரு பிரமாணமாக பார்க்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பிரமாணம்னா என்ன அப்படின்னா, எனக்கு பிரமாவை கொடுப்பது பிரமாணம், பிரமாகரணம் பிரமாணம்னு சொல்றோம். எது எனக்கு அறிவை கொடுக்கிறதோ அது ஒரு பிரமாணம். எதெல்லாம் எனக்கு அறிவை கொடுக்கறது? சாதாரணமா என்னுடைய புலன்கள் எனக்கு அறிவை தர்றது. புலன் வழியாக நான் பல விஷயங்களை அறிகிறேன். புலன் அறிவு, இதுதான் வந்து பிரத்யக்ஷம்னு சொல்றோம். புலன்களினால் நான் எதை அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு பிரத்யக்ஷமாக இருக்குன்னு சொல்றோம். பிரத்யக்ஷம் மாத்திரம் அல்ல, புலன் நேராக எனக்கு தெரிவிக்க முடியாவிட்டாலும் சில விஷயங்களை அனுமானம் செய்து நான் தெரிந்து கொள்கிறேன். இப்ப தூரத்துல புகைய பார்த்தா அங்க நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியும். ஏன்னா எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்ற ஞானம் எனக்கு ஏற்கனவே இருக்கு. அதை வச்சு நான் அனுமானம் பண்றேன். அதனால பிரத்யக்ஷம், அனுமானம் இதெல்லாம் நமக்கு அறிவை தருகின்ற சாதனங்கள். இதிலிருந்து நமக்கு அறிவு ஏற்படுகிறது. இது தவிர நம்ம சில விஷயங்களை உபமானம்னு சொல்றோம். ரெண்டு விஷயங்களை வச்சு இது என்ன அது என்ன, அதனுடைய சாமானியம் என்ன, வித்தியாசம் என்னன்னு பார்த்தும் நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து உபமான பிரமாணம்னு சொல்றோம். அப்புறம் ஒரு விஷயம் இல்ல அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த டேபிள்ல பானை இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இல்லாத பானையை என்னுடைய கண்களோ மற்ற புலன்களோ காட்ட முடியாது. இருக்கிறத தான் என்னுடைய புலன்கள் காட்ட முடியும். என்னுடைய அறையில் பானை இல்லை அப்படின்னா அறையில இருக்கிற விஷயங்களை தானே உங்களுக்கு புலன்கள் தெரிவிக்கிறது. அதனால இல்லாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறது வந்து பிரத்யக்ஷம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இங்க பானை இருந்தால் அது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனா இப்ப எனக்கு இந்த பானை தெரியவில்லை, அதனால பானை இங்க இல்லைன்னு நான் சொல்றேன். அது வந்து அதையே ஒரு தனி பிரமாணமாகவும் நம்ம பாக்குறோம். அதற்கு பெயர் வந்து அனுபலப்தின்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. அது தவிர அர்த்தாபத்தின்னு வேற ஒண்ணு இருக்கு. அர்த்தாபத்தின்றதும் ஒரு விதமான அனுமானம்னு சொல்லலாம். எப்படின்னா, தேவதத்தன் இருக்கான். தீனோ தேவதத்தா தினேன புங்தே. தேவதத்தன் வந்து குண்டா இருக்கான். அவன் வந்து காலையில அவன் சாப்பிடுறதே இல்லை. காலை வேளையில் ஒரு நாள் பூரா காலை வேளையில் தேவதத்தன் சாப்பிடுறத நம்ம பார்க்கவே இல்லை. அவன் கூடயே தான் இருக்கும். டெய்லி ஆனா பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, உடம்பு வந்து இழைக்கல, அதே அதே எடையோட தான் அவர் இருக்கார். அப்பனா நீங்க என்ன, அப்ப ரெண்டு விஷயம் இப்ப உங்களுக்கு தெரியுது. ஒண்ணு வந்து தேவதத்தன் வந்து அதே மாதிரி எடை குறையாமல் குண்டாவே இருக்கார். ஆனா அவர் வந்து காலை வேளையில் பூராக 12 மணி நேரம் அவர் சாப்பிடுறத நம்ம பார்க்கவே இல்லை. அப்படின்னா நீங்க வந்து இது ரெண்டுமே ஆனா முரண்பாடாக இருக்கே. இந்த முரண்பட்ட இரண்டு விஷயங்களை நம்ம எப்படி இத வந்து உண்மையம் பண்றது? உண்மையம்னா என்ன சொல்றது? ரிகன்சைல்னு சொல்றோம் ஆங்கிலத்தில், கரெக்டா? ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கே, இதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அப்ப அவன் இரவுல அவன் சாப்பிட்டுருக்கணும், அப்பதான் இது சாத்தியம். வேறு விதமாக இது சாத்தியம் இல்லை. அந்யதா அனுபபத்திஹி தாபத்திஹின்னு சொல்றோம். ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அது ரெண்டும் முரண்பாடாக இருக்கு. அப்போ ஒரு மூணாவது விஷயத்த வந்து நம்ம அதுல புகுத்தினாதான் இந்த முரண்பாடான இரண்டு விஷயங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும்னா அதான் அந்யதா அனுபபத்திஹி. இது இல்லாமல் இந்த ரெண்டு விஷயமும் சாத்தியம் இல்லை அப்படின்னு எதை கொண்டு வரோமோ அத அர்த்தாபத்தின்னு சொல்றோம். இதையும் ஒரு பிரமாணமா இந்த மாதிரி 5 பிரமாணங்களை சொல்றோம் சாஸ்திரத்துல. இது எல்லாத்தையும் விட இன்னொரு பிரமாணமும் இருக்கு. இது வழியாகலாம் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் வந்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது, அறிவிக்கிறது. அதனால வேதத்தையும் ஒரு பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வேதம் வார்த்தை வடிவாக இருக்கு. அதனால வார்த்தைகள் எல்லாம் ஒருவருடைய வார்த்தை
சப்தம் அப்படின்னு சொல்றோம். சப்த பிரமாணம், வேதம் வந்து ஒரு சப்த பிரமாணம், சப்த வடிவில் இருக்கிறது, வார்த்தைகள் சொற்களின் வடிவில் இருக்கிறது. அந்த வேத சொற்களை கேட்கணும் முதல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேதம் ஒண்ணுத்த சொல்றதுன்னா அதுக்கு என்ன ஆதாரம், அது சொல்றது உண்மைன்றதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்க கேட்கலாம். வேதம் சொர்க்கம் இருக்குன்னு சொல்றது, அது எப்படி நான் உண்மைன்னு ஒத்துக்க முடியும், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா, அப்படின்னா பிரமாணம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எந்த பிரமாணத்துக்குமே நீங்க ஆதாரம் கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிரமாணமும் அதனுடைய லட்சணம் என்னன்னு பார்த்தோம்னா 2 லட்சணம் சொல்றோம், அனதிகதம் அபாதிதம்னு. அனதிகதம்னா என்னது, வேறு எதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை எனக்கு அது தெரிவிக்க வேண்டும். கண் இருக்குன்னா கண்ணு உங்களுக்கு வந்து நிறங்கள் வடிவங்கள் எல்லாம் காட்டுறது. இந்த நிறங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்ணு வந்து இது எனக்கு சிவப்பு அப்படின்னு சொல்றதுன்னா அதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் கொடுக்க முடியுமா உங்களால? நீங்க என்ன சொல்லலாம், கண்ணு அப்படிதான் எனக்கு காட்டுறது. காதால வந்து அதை சிவப்புன்னு சொல்ல முடியுமா? நாக்கால அதை நக்கி பார்த்து சிவப்புன்னு சொல்ல முடியுமா? தொட்டு பார்த்து அதை சிவப்புன்னு சொல்ல முடியுமா? முகர்ந்து பார்த்து அதை சிவப்புன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. வேற எந்த பிரமாணமும் நிறத்தை உங்களுக்கு காட்டி தெரிவிக்க முடியாது. அதே மாதிரி மூக்கு தான் உங்களுக்கு வந்து வாசத்தையோ நாற்றத்தையோ தெரிவிக்க வேண்டும். வேற எந்த பிரமாணமும் வந்து சொல்ல முடியாது அதை பத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரமாணமும் அது தெரிவிக்கின்ற விஷயமானது அது மட்டுமே தெரிவிக்க முடியும். இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பிரமாணம் எப்படி அதுக்கு ஆதாரமா இருக்க முடியும்? ஆதாரம் கேட்கவே முடியாது. பிரமாணம்னாலே அதனுடைய லட்சணமே இப்படி இருக்கு, அனதிகதமாக இருக்கு. அது தவிர ஆனா ஒரு முக்கியமான இன்னொரு லட்சணமும் நம்ம சொல்றோம். என்னது, ஒரு பிரமாணம் எனக்கு எது தெரிவிக்கிறதோ அது வேற எந்த பிரமாணமும் அதை பாதிக்க கூடாது, அதுக்கு எதிர்மறையாக தெரிவிக்க கூடாது. அதுதான் அபாதித்தம்னு சொல்றேன். இப்ப கண்ணு வந்து எனக்கு தண்ணீர் இருக்குன்னு காட்டுறது, ஆனா கிட்டக்கு போய் பார்த்தா அதே கண்ணு வந்து அங்க தண்ணியே இல்லைன்றதையும் காட்டுறது. இப்ப எதை நான் நம்புறதுன்னா, எதை வந்து அறிவுன்னு எடுத்துக்கிறதுனா, கிட்டக்க போய் இருக்கிற அறிவு வந்து தூரத்துல இருந்து பார்த்ததை விட பலமானது. சரியா? அது காணல் நீர்னு தெரிஞ்சுக்கிறேன். அதனால தூரத்துல இருந்து பார்த்தா நீர், கிட்டக்க போய் பார்த்தா காணல் நீர் ஆயிடுது. இப்போ அது எது வந்து பாதிக்கப்பட்டு விட்டதோ காணல் நீர் மாதிரி, அதை நம்ம ஞானம்னு சொல்ல முடியாது. அததான் பிரமைன்னு சொல்றோம். பிரமம் இது தமிழ்ல எதுனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. பிரமைனா வந்து அறிவுன்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். பிரமைனா தவறான அறிவு, தெரியும், சாட்சி பிழை அப்படின்னு சொல்லலாம் பிரம்மம்னா. அதனால இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஒண்ணுக்கு பிரமாணம்னு சொன்னாலே அது தெரிவிக்கிற விஷயத்துக்கு ஆதாரம் எல்லாம் நம்ம கேட்க முடியாது. அதை நீங்க பிரமாணம்னு ஒத்துட்டீங்கன்னா அது எனக்கு என்ன தெரிவிக்கிறதோ அதை வந்து நான் அறிவுன்னு ஏத்துக்கணும். அதே மாதிரி ஆனா அது தெரிவிக்கிற விஷயம் வேற எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும், வேற எந்த பிரமாணத்தினாலும் அது பாதிக்கப்படாமல் இருக்கணும். இந்த விதத்துல வேதத்தை நம்ம பார்த்தோம்னா, வேதம் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா வேற எந்த பிரமாணமும் சொர்க்கம் இல்லைன்றத காட்ட முடியாது. கரெக்டா? அப்போ வேதத்தை நீங்க பிரமாணம்னு ஒத்துட்டீங்கன்னா சொர்க்கம் அது இருக்குன்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கணும், வேற வழி கிடையாது. எப்படி கண்ணு வந்து இது சிவப்புன்னு காட்டினா அதை ஏத்துக்கிறீங்களோ, கண்ணை பிரமாணம்னு ஒத்துக்கிறதுனால தானே கண்ணு காட்டுவதெல்லாம் அறிவுன்னு எடுத்துக்கிறீங்க. கண்ணு தப்பா காமிச்சா கூட கண்ணு காட்டுறத நம்ம அறிவுன்னு தான் எடுத்துக்கிறோம் சாதாரணமா. அதே மாதிரி வேதம் நமக்கு எதை தெரிவிக்கிறதோ காட்டி கொடுக்கிறதோ அதை அறிவுன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரத்தாவே நம்ம இப்படிதான் சொல்றோம். குரு சாஸ்திர வாக்கியேஷு ஆஸ்திக்ய புத்தின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம், சாஸ்திரம் எனக்கு எது தெரிவிக்கிறதோ அது இருக்கிறது என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவனே ஸ்ரத்தை உடையவன். ஸ்ரத்தை உடையவனுக்கு தான் ஞானமும் ஏற்பட முடியும். இப்போ இந்த வேதம் எனக்கு என்ன காட்டுறதுன்னா, வேற எந்த பிரமாணம் மூலமாகவும் நான் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எனக்கு காட்டுவதே வேதம். அதனால்தான் அது பிரமாணம்.
அதனாலதான் வேதம் வந்து விஞ்ஞான பூர்வமா இருக்கான்றது வேற இந்த காலத்துல ஒரு குழப்பம் இருக்கு. சயின்டிபிக்கலா வேலிடா வேதம் காட்டுறது? வேதம் வந்து சயின்டிபிக்கா? ஏன்னா என்னமோ விஞ்ஞானம் தான் எல்லாம்னு நினைச்சுட்டு இருக்காங்க சில பேர். விஞ்ஞானிகளே வந்து அவன் மாத்திட்டே இருக்கான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி இது வந்து விஷான்றான், 2 வருஷம் கழிச்சு அவனே சொல்றான் இல்ல இல்ல அது ரொம்ப நல்லது, அதை சாப்பிடுங்கன்றான். சரி, விஞ்ஞானத்தினால் ஏற்படுற அறிவே வந்து சுத்தமா இல்ல, மாறிண்டே இருக்கு. விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றமும் இந்த மாற்றத்தினாலதான் ஏற்படுறது, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா விஞ்ஞானம்ன்றது என்னன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் தான் விஞ்ஞானம். பிரத்யக்ஷத்தையே இவங்க இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணிட்டாங்க. எப்படி? டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு அது நிறைய விஷயங்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அனுமானத்தையும் கொஞ்சம் நேர்த்தியாக அனுமானம் எல்லாம் பண்றாங்க இந்த காலத்துல. அதனால நம்ம விஞ்ஞானம் சயின்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் பிரத்யக்ஷ அனுமானம் தான். ஆனா வேதத்தினுடைய லட்சணமே என்னன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் முதலான பிரமாணங்களினால் என்னால எதை தெரிஞ்சுக்க முடியாதோ அதை தான் எனக்கு வேதம் தெரிவிக்கிறது. நான் அப்ப வேதம் வந்து விஞ்ஞான பூர்வமாக இருக்கவே முடியாது. வேதம் சயின்டிபிக்கா இருந்தா நான் சயின்ஸே படிக்கலாமே, எதுக்கு வேதத்தை படிக்கணும்? அதனால ஒருத்தன் வேதத்தை படிக்கணும்னா வேதம் என்ன சொல்றதோ அதை நம்ம ஞானமாக ஏற்றுக்கொண்டு படிச்சாதான் அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கு. இல்லாட்டா வேதம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா சும்மா படிக்கலாம், பதப்புக்கு படிக்கிற மாதிரி. ஆனா ஒரு முமுட்சு ஆனவன் தன்னிடம் இருக்கிற அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேதத்தை படிக்கிறோம். இது சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக படிக்கிறது இல்லை. இந்த பிரம்மனை தெரிஞ்சுக்க வேண்டும், அது தெரிஞ்சுட்டாதான் என்னுடைய எல்லா துக்கங்களிலிருந்தும் நான் விடுதலை அடைய வேண்டும் என்று நான் வேதத்தை படிக்கிறதுனால வேதம் எனக்கு பிரம்மத்தை தெரிவிக்கிறதுனா இந்த பிரம்மமானது வேதம் மட்டுமே தெரிவிக்க முடியும். மற்ற பிரமாணங்கள்லாம் வந்து இந்த பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தியானது இல்லை. அதனால முதல்ல வேதம் என்ன சொல்றதுன்றத நான் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மத்தை பற்றி, என்னை பற்றி வேதம் என்ன சொல்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது எதுக்கு வேதத்தை படிக்கணும்னு ஒருத்தன் கேட்கறான். நீ இருக்க, உன்னை பத்தி உனக்கு தெரியலையான்னு. உன்னை பத்தி உனக்கு தெரியலையான்னு கேட்டா, நீ இருக்கியான்னு கேட்டா எல்லாருக்கும் வந்து நான் இருக்கேன்னு சொல்றான். நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு நான் எந்த பிரமாணத்தையும் உபயோக கொடுக்க வேண்டாம். இப்ப நான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா இப்ப என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவைன்ற ஒரு கேள்வி கூட வருது. ஏன் தேவைன்னா, நீ இருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியாது. நான் இருக்கிறேன், என்னுடைய இருப்பு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு பிரமாண வியாபாரமும் செய்ய தேவையில்லை. நானே என்னை பார்த்துதான் இருக்கேன்னு சொல்ல வேண்டாம், என்னை முகந்துதான் நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டாம், என்னை தொட்டுதான், என்னை கிள்ளிட்டு தான் நான் இருக்கேன்னுலாம் சொல்ல வேண்டாம். இல்லடா எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து அதனால நான் இருக்கணும்ன்ற மாதிரி அனுமானம் எல்லாம் பண்ண வேண்டாம். பிரத்யக்ஷம் அனுமானம் மாதிரியான பிரமாணங்கள் எதுவுமே உபயோகிக்காமல் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஸ்வதசித்தம்னு சொல்றோம். ஆத்மா வந்து ஸ்வதசித்தம், ஸ்வப்பிரகாசம்னு சொல்றோம். அதனுடைய இருப்பு வந்து தானாவே தெரிகிறது. தான் தோன்றி தன்னறிவு, இது ரெண்டுமே இருக்கு. இருந்தாலும் இது ரெண்டும் இருந்தாலும் நான் என்ன தவறாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன்னா நான் 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 என்று சொல்கின்ற இந்த ஆத்மா எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அறிவாக தான் இருக்க முடியுமே தவிர அறியப்படும் பொருளாக அது இருக்கவே முடியாது. எது ஒன்றை அறிகிறதோ நான் எப்பொழுதுமே அறிபவனாக தான் இருக்க முடியும். அறிபவனும் அறியப்படும் பொருளும் எப்பொழுதுமே வேறானதுதான். இது எல்லாரும் ஒத்துக்கலாம், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நான் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து அறிபவன். இத்த எல்லாமே அறியப்படும் பொருள் இந்த உலகம். இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் தான் எனக்கு காட்டி கொடுக்கிறது பிரத்யக்ஷம் அனுமானமா போன்ற பிரமாணங்கள். நானே வந்து அவிச்சார சித்தம்னு சொல்றோம். நான் யாருன்னு விசாரம் பண்ணாமலே இந்த உடல் தான் நான், இந்த இந்திரியங்கள் தான் நான், இந்த மனசுதான் நான்னு நம்ம எடுத்துட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உடலும் வந்து அறியப்படும் பொருள் தான்.
உடல்ல இருக்கிற பிராணனும் அறியப்படும் பொருள் தான். இந்திரியங்களும் அறியப்படும் பொருள். ஏன்னா இந்திரியம் வேலை செய்தா இல்லையான்றது எனக்கு தானே தெரியறது. மனசும் அறியப்படும் பொருள் தான். ஏன்னா மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரியறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நான் தான் உண்மையான நான் தான். ஆனா அது எனக்கு சரியா விளங்கல. நான் எது இல்லையோ அனாத்மாவில போய் ஆத்மாவை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். அதனாலதான் வேதம் என்கிற பிரமாணம் எனக்கு தேவை. அதுதான் என்னுடைய தவறான என்னை பற்றிய என்னுடைய தவறான எண்ணங்களை போக்குவதற்கு எனக்கு ஒரு ஞான சாதனம் தேவை. அந்த ஞான சாதனம் வேதம் தான். வேதத்தை தவிர வேற எதுவுமே இதை எனக்கு தெரிவிக்க முடியாது. அதனால்தான் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைத்து விடும். ஏன்னா நானே தவறா தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனைகளும். இது வேதமே வேற சொல்றது இதையும். அதனால்தான் ஆத்மவித் தரதி சோகம் அப்படின்லாம் இருக்கு வேதத்துல. யார் தன்னை அறிகிறானோ அவன் எல்லா சோகங்களில் இருந்தும் அதையெல்லாம் தாண்டி போயிடுறான்னு அர்த்தம். அதுல இருந்து விடுதலை அடைந்து தாண்டி போயிடுறான். இப்போ வேதம் என்னை பத்தி என்ன சொல்றதுன்றத முதல்ல காது கொடுத்து கேட்கணும். சிரவணம்னு சொல்றோம். ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாகர்ணியதா. வேத பிரமாணம் என்னை பத்தி என்ன சொல்றது? ஏன்னா எனக்கு என்னை பத்தி சரியான அறிவு இல்லை. நான் இருக்கேன்னு தெரியறது, என்னால எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியறது என்ற வரைக்கும் எனக்கு தெரியறது. ஆனாலும் நான் அறியப்படும் பொருளான இந்த உடல், இந்திரியம், மனசுல எல்லாம் நான் நான் என்ற எண்ணத்தை வைத்து இந்த நான் என்ற எண்ணத்தினால் துக்கத்தில் இருக்கிறேன். ஆனா வேதம் என்ன சொல்றது? என்னை பத்தின வேற விதமான ஒரு காட்சியை அது காட்டுகிறது. வேதத்தினுடைய திருஷ்டி வேற மாதிரி இருக்கு. நான் என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கேன்றது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்னுடைய குருவும் வேதமும் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே வேற விதமா இருக்கு. மொத்தமாவே ஆச்சரியமா இருக்கு. அதை கேட்டேன். இப்போ முதல்ல அதை கேட்கணும். கேட்டாலும் என்ன ஆகுது? கேட்டா அதான் நான் சொன்ன மாதிரி நான் என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கேன்? நான் ஒரு அல்பமானவன். இந்த உடலை வச்சு நான் என்ன சொல்றேன்? செத்து போயிடுவேன் சீக்கிரமா. இவ்வளவு வருஷம்தான் நான் இருக்கேன். என்னால இந்த ஒரு விஷயத்தை தான் அனுபவிக்க முடியறது ஒரு நேரத்துல. எந்த விதத்துல நான் என்ன பார்த்தாலும் குறைதான் இருக்கு. எல்லா விதத்திலையும் குறையோட நான் என்ன பார்க்கிறேன். குறைகள் நிரம்பிய ஒரு அல்பமான ஜீவனாக தான் என்ன பார்க்கிறேன். ஆனா வேதம் என்ன சொல்றது? உன்னிடம் ஒரு குறையும் இல்லை. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அது நீதான். தத்துவமசின்னு சொல்றது. இந்த உலகத்திற்கே காரணமான பிரம்மன், அந்த பிரம்மனை தான் தத் என்ற வார்த்தை குறிக்கிறது. பொம் அசினா அது நீதான், அது நீதான் அப்படின்றதுதான் வேதத்தினுடைய சிக்ஷை. அத நமக்கு சொல்லித்தருது. அது என்பது ஜெகத்காரணம் பிரம்ம. அது எப்படி நானா இருக்க முடியும்? ஜெகத்காரணம் பிரம்ம சர்வஜம், எல்லாம் அறிந்தவன் சொல்றோம். பகவான் ஈஸ்வரன் எல்லாம் அறிந்தவன், வாளறிவன் அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்றார். வேண்டுதல் வேண்டாமை இலான், சர்வசக்திமான்னு சொல்றோம். எல்லா சக்திகளும் அவரிடம் இருக்கு. எல்லாவற்றிற்கும் காரணமாக அவர் இருக்காருன்னா நான் ஒண்ணுத்துக்கும் காரணம் இல்லை. மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் காரணம். எனக்கே நான் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியும்னா அது விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். முதல்ல கேட்டா ஏதோ எதிர்மறையா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அதை விசாரம் பண்ணி அந்த ஐக்கியத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் வாக்கியார்த்த விசாரியதாம் ஸ்ருதி சிரஃப் பக்ஷ சமாஸ்ரீயதாம். இந்த வாக்கியார்த்தத்தை விசாரம் பண்ணணும். எப்படி விசாரம் பண்றதுன்னா, ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, பிரத்யக்ஷம் அனுமானம் தான் ரொம்ப முக்கியம், அதை வச்சுதான் நம்ம வேதத்தை தெரிஞ்சுக்கணும்னா. சில பேர் லாஜிக்னு சொல்லிட்டு அனுமானம் தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா வேதம் என்ன சொல்லியிருக்குன்னு முதல்ல நம்ம சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு அது விசாரம் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு தனி வித்தியையே இருக்கு. நம்மளுடைய
சம்பிரதாயத்துல அதுதான் மீமாம்சைன்னு சொல்றோம். மீமாம்சையின் மூலமாக தான் நம்ம வேத விசாரம் பண்ணணும். அந்த மீமாம்சையில சொல்லியிருக்கிற நியாயங்களை வச்சு வேதம் என்ன சொல்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு அனுமானமும் ஒரு சில சமயம் வேதமே உபயோகப்படுத்த தர்க்கம்னு சொல்றோம். லாஜிக் என்பது தனியா இண்டிபெண்டா அது பெரிய விஷயம் கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எந்த ஒரு தர்க்கமாக இருந்தாலும் நீங்க முதல்ல ஒரு சில விஷயங்களை ஒத்துண்டுதான் அதுல இருந்து தர்க்கம் பண்ண முடியும், அனுமானம் பண்ண முடியும். அப்போ முதல்ல நீங்க எதெல்லாம் அசியூம் பண்றீங்களோ, அசம்ஷன் சொல்றோம், இனிஷியல் அசம்ஷன்ஸ் இல்லாட்டா ஆக்சியம்னு சொல்றோம் ஆங்கிலத்துல கூட, அத அனுமானத்தினால கொடுக்க முடியாது. அது பிரத்யக்ஷத்திலிருந்தோ இல்லாட்டா வேதத்திலிருந்துதான் அது வரணும். அடிப்படையான கொள்கைகள் என்ன முதல்ல, அதுக்கப்புறமா அதுல இருந்து நீங்க அனுமானம் பண்ணி ஏதோ ஒண்ணுத்த புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படை எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அனுமானமே எனக்கு எல்லாம் தெரிவிக்கும், லாஜிக் தான் எனக்கு எல்லாம் தெரிவிக்குன்றதும் ஒரு தவறான பட்சம். அப்பனா அவங்க லாஜிக்னா என்னன்னு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதை பத்தி இங்க வரும், அடுத்த லைன்லயே சொல்றார். துஸ்தர்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியார்த்த விசாரியதாம் நான் சொன்னேன். அதை எப்படி விசாரம் பண்றது, மீமாம்சை வழியாக பண்ணணும். இப்ப மீமாம்சையிலேயே வேதம் நமக்கு என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, எதை நமக்கு வேதம் தெரிவிக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு 6 விதமான லிங்கங்கள் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. இது என்ன 6 விஷயங்கள் இருக்கு, அதை வச்சுதான் நம்ம வேதம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இங்க என்ன சொல்லியிருக்குன்னா இதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு. உபக்ரம உபசம்ஹாரவ் அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. உபக்கிரம உபசம்ஹாரம்னா என்ன, எப்படி வேதத்தினுடைய ஒரு பாகம் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடியறது. ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த தெரிவிக்கிறதுனா முதல்ல சுருக்கமா அதை தெரிவிச்சிருவோம் ஆரம்பத்துல, அதை விழாவாரியாக விளக்கி திருப்பி கடைசியிலையும் அதை சுருக்கமா. இந்த காலத்துல கூட அப்படிதான், ஏதாவது ஒரு ரிப்போர்ட் எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் சம்மரின்னு முதல்ல கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல வரோன்றத முதல்லயே சுருக்கமாக சொல்லணும். அப்புறம் அதை விளக்கி அதுக்கு காரண காரியங்கள்லாம் காமிச்சு சொல்லி திருப்பியும் முடிக்கும் போதும் நம்ம சுருக்கமா என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லி முடிக்கிறோம். இப்படிதான் இருக்கு. இப்ப வேதத்திலயும் அந்த மாதிரிதான் இருக்கு. எப்படி ஒரு பகுதி ஆரம்பிக்கிறது, வேதத்துடைய பகுதி எப்படி முடிகிறது, ஒரு அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடியறது, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்பம் முடிவுல சாதாரணமா பாத்தீங்கன்னா அதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. நடுவுல அப்புறம் என்ன, உபக்கிரம உபசம்ஹாரம் அபியாசான்றோம். நடுவுலையும் மறுபடியும் எந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் அபியாசம்னா என்ன, திருப்பியும் ஒரே விஷயத்த என்ன விஷயத்த சொல்லி இருக்கோ அதுதான் அது தெரிவிக்க வேண்டிய விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். அபியாசா அபூர்வத்தான அது சொல்றது வேற விதத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியாம இருக்கணும். இப்ப பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தையே வேதம் சொல்லிச்சுன்னா வேதம் எனக்கு உபயோகமற்றதுன்னு ஆயிடுறது, புரிஞ்சுங்க. அதனாலதான் நான் சொல்றேன் வேதம் சயின்டிபிக்கா இருக்கவே முடியாது. வேதம் சயின்டிபிக்னா அது எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் சயின்ஸே படிச்சுக்கலாம், இதுக்காக வேதம் படிக்கணும். அதனால அபூர்வத்தான்றது ரொம்ப முக்கியம். வேற எந்த விதத்திலையும் நான் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்த வேதம் எனக்கு சொல்றதான்னா சொல்றது. அப்புறம் அது சொல்ற விஷயம் உபயோகமாவும் இருக்கணும். சாதாரணமா பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ புலன்கள்லாம் உபயோகமான விஷயத்தான் எனக்கு எப்போதுமே தெரிவிக்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது வேற ஒண்ணு இருக்கு. இங்க ஏதோ ஒரு நம்ம இந்தியால ஏதோ ஒரு சந்துல போனீங்கன்னா அங்க நாத்தமா இருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டாம்னா கூட மூக்கு உங்களுக்கு அந்த துர்நாற்றத்தையும் தெரிவிச்சுன்னா இருக்கு. மூக்க வேணா நீங்க மூடிக்கலாம், வேற வழி இல்லை. ஆனா வேதம் அப்படி கிடையாது. வேதம் எது சொன்னாலும் எனக்கு பயனுள்ளதாகத்தான் அது சொல்ல வேண்டும். எனக்கு பயனில்லாத ஒரு விஷயத்த வேதம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பலம் ரொம்ப முக்கியம். என்ன பயன், என்ன
அது சொல்லியிருக்கிற விஷயத்தினுடைய பயன் என்ன, அதை செஞ்சாலோ அதை தெரிஞ்சினாலோ அதனுடைய பயன் என்ன. அதுக்கப்புறம் என்ன, வியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதா அப்படின்னு அடுத்தது. அர்த்தவாதம்னா சில சமயம் வேதம் ஒரு விஷயத்த புகழ்வதற்காக சில கதைகள் சில விஷயங்கள்லாம் சொல்றது. புகழ்ச்சிக்காக சொன்ன விஷயங்கள் இது அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லாட்டா ஒரு விதத்தை இகழ்வதற்காகவும் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். புகழ்ச்சி இகழ்ச்சிக்காக என்ன சொல்லியிருக்குன்றத தனியா நம்ம பார்க்கணும், அதை சேர்த்துக்கணும். எந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் அது சொல்லியிருக்குன்னா அது முக்கியமாக என்ன சொல்ல வருதோ அதோட நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் அதுதான் அர்த்தவாதம்னு சொல்றோம். இப்ப ஒரு யாகமே யாகம் பத்தி பேசும்பொழுது ஒரு இடத்துல சொல்றது, அக்னி தேவன் அழுதான், அவனுடைய கண்ணீர் உங்களுக்கு வெள்ளியாக ஆயிடுது அப்படின்னு இருக்கு. அதுக்கும் அந்த வைதிக கர்மாவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா அது எப்படி சம்பந்தப்படுத்துறாங்க மீமாம்சகர்கள்? எப்படி சம்பந்தப்படுத்துறாருன்னா, அப்போ அந்த கர்மாவை பண்ணும்போது தானம் எல்லாம் கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா அந்த கர்மாவை பத்தி பேசும்பொழுது அக்னி தேவனுடைய கண்ணீர் தான் வெள்ளியாக ஆச்சுன்னு போட்டிருக்கு. வெள்ளியை நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா நீங்களும் அழ வேண்டியதுதான். அதனால வெள்ளியை தானம் கொடுக்க கூடாதுன்னு அவங்க அர்த்தம் பண்றாங்க. இந்த மாதிரி அதுதான் அர்த்தவாதம்னு பேர். அந்த ஒரு பிரகரணத்துல ஒரு அத்தியாயத்துல என்ன சொல்லி இருக்கோ அத அந்த முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயத்திலே எல்லாத்தையும் அதை சம்பந்தப்படுத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சம்பந்தம் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது வேதத்துல. அதுக்கு அர்த்தவாதம், எது அர்த்தவாதம்ன்றதும் நமக்கு தெரியணும். அப்புறம் உபபத்தி, வேதமே பல இடங்கள்ல பல விஷயங்களை சொல்லியிருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு லாஜிக் இல்லாட்டா உபபத்தின்றது தர்க்கம் தான் சொல்லியிருக்காங்க. அதுவே சிலதெல்லாம் சொல்றது. சில சமயம் ஒரு விஷயத்த வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறதுனா அதை நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக அதுவே சில உபபத்தி எல்லாம் தருது. அனாலஜின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. இந்த மாதிரி அதுக்கு திருஷ்டாந்தம் எல்லாம் கொடுத்து இந்த திருஷ்டாந்தத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறது சிலதெல்லாம். இது எல்லாத்தையும் பார்த்துதான் வேதம் நமக்கு எதை சொல்லி கொடுக்க முயல்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், தாத்பரியம். இந்த மாதிரி தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தினுடைய வார்த்தைகளையே தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அதுதான் ஸ்ருதிசிர பக்ஷ சமாஸ்ரீயதாம்னு இங்க சொல்லியிருக்கு. ஸ்ருதிசிரகான வேதாந்தத்தை தான் சொல்றது. இந்த வேதத்தினுடைய தலைன்றது ரெண்டு விதத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பகுதி, கடைசி பகுதின்னு வச்சுக்கலாம். தலைய கீழே இருந்து பார்த்தோம்னா, கால்ல இருந்து பார்த்தோம்னா அதான் வேத அந்தம், வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய கடைசி பாகம். மற்றபடி தலைன்னு சொல்லும் பொழுது தலைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல, தலையை சிறப்பா சொல்றோம். அதனாலதான் தலைவர் தலைன்னுலாம் வேற சொல்றோம் இந்த காலத்துல சில பேரெல்லாம். அதுலயும் ஒரு சிறப்பும் இருக்கு. அது வேதத்தினுடைய கடைசி பாகம்னு அது காட்டுறது. அதனாலதான் ஸ்ருதி சிரகான்றது இங்க உபனிஷத் தான் சொல்றது. உபநிஷத்தினுடைய அர்த்தங்களை, உபநிஷத்தினுடைய வாக்கியங்களை வைத்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நம்ம உபநிஷத்துடைய தாத்பரியம் ஒரு சில சமயம் என்ன சொல்றது, ஒரு உபனிஷத் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இன்னொரு உபனிஷத் வேற மாதிரி சொல்லியிருக்குன்னா அது ரெண்டுத்தையும் நம்ம சமன்வயம் பண்ணி அந்த உபநிஷத்துடைய வார்த்தைகளை வச்சு நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க வேற எங்கேயும் போவாண்டாம், வேற சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துன்னு வர தேவையே இல்லை. அப்படி கொண்டு வந்தோம்னா அதனால குழப்பம்தான் மிஞ்சுமே தவிர இல்லாட்டா தவறான புரிதலுக்கு தான் நம்ம போவோம். அதனாலதான் இங்க சங்கரர் முக்கியமா ஸ்ருதிசிர பக்ஷ சமாஸ்ரீயதாம்னு அந்த வேதத்தினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, வேதாந்தத்துடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த வார்த்தைகளே, வேதாந்தத்துல சொல்லியிருக்கிற நியாயங்களே போதும். அதை வச்சே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது சரியான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியானதை சரி என்று தெரிந்து கொள்ள வேண்டும், தவறானதை தவறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரெண்டுமே முக்கியம். இப்பதான் ஒரு திடமான ஞானம், அறிவை ஏற்பட முடியும். இப்போ வேதம் சொல்றது என்ன அப்படின்னு முதல்ல விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வேதம் சொல்றதுதான் சரி அப்படின்னா சில சமயம் என்ன தோன்றது, மத்த சாஸ்திரம் எல்லாம் வேற என்னெல்லாமோ சொல்றது, சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்றது, வியாக்கரண
வையாகரணர்கள்லாம் அவங்க என்னமோ சொல்றாங்க, விஞ்ஞானிகள் என்னமோ சொல்றாங்க அப்படின்னா இப்ப எது சரின்ற ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ வேதம் சொல்றதுதான் சரி. ஏன்னா வேதம் சொல்றத வேற எந்த பிரமாணமும் பாதிக்கவும் முடியாது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்ப வேற பிரமாணங்கள் வேதம் சொல்றதுக்கு விரோதமா சொன்னா அது தவறுன்றதையும் நம்ம பார்க்கணும். அது எப்படி அது தவறாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அங்க தர்க்கம் நமக்கு உபயோகம். வேதத்தை தவிர அதற்கு விரோதமாக வேறு யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் தவறுன்ற பாக்குற அளவுக்கு நமக்கு தர்க்கம் இருக்கணும். அதுதான் ஸ்ருதி மத தர்க்கோனு சந்தீயதாம்னு சொல்றார். ஸ்ருதி சொல்றத சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு தர்க்கம் தேவை. மத்தவங்க சொல்றது எல்லாம் தவறுன்றதையும் நம்ம லாஜிக் அங்க யூஸ் பண்றோம், அங்க உபயோகப்படுத்துறோம். இதுல துஷ்தர்க்கா சுவிரம்யதாம்னா என்ன அர்த்தம்? அதுக்காக வெறும்ன சுஷ்க தர்க்கம்னு சொல்றோம். ட்ரை லாஜிக், லாஜிக்க ஒண்டியே வச்சு நம்ம பேச முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், லாஜிக்னு தனியா ஒண்ணும் கிடையாது. அது பிரத்யக்ஷத்திலேயோ இல்லட்டா வேதம் சொல்றதையோ ஒரு அடிப்படையா வச்சுட்டுதான் ஒருத்தன் லாஜிக்க உபயோகப்படுத்த முடியுமே தவிர அது தனியா நிற்க முடியாது. அதனால தர்க்கசிய அப்பிரதிஷ்டானாத்துன்னு வேற நம்ம சொல்றோம். தர்க்கத்துக்கு அதனுடைய பிரதிஷ்டை கிடையாது. அதனால வெறும் தர்க்கத்தை வச்சுட்டே தர்க்கம்தான் முக்கியம்னு இருந்தாலும் குழப்பம்தான் ஏற்படும். அதனால்தான் வேதம் என்ன சொல்றதுன்றத வேதத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுட்டு வேதத்துக்கு ஒத்த தர்க்கங்களை உபயோகப்படுத்தி வேதம் சொல்றது சரி, வேதத்தை எதிர்த்து சொல்கிற மற்ற சாஸ்திரங்கள்லாம் சரியில்லைன்றதையும் நம்ம பார்க்கணும் தெளிவா. இப்படி பார்த்தோம்னா நமக்கு தெளிவு ஏற்பட்டு விடுகிறது. சிரவணம் மனனம் சரியாக ஆயிடும். சிரவணத்துல வேதம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். மனனத்துல மீமாம்சையை வச்சு விசாரம் பண்ணி வேதம் இதுதான் சொல்கிறதுன்னு முதல்ல தாத்பரிய நிர்ணயம் பண்றோம். சிரவணத்திலே நிர்ணயம் பண்றோம், அங்கேயே மீமாம்சையை உபயோகப்படுத்தணும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விசாரம்லாம் பண்ணி ஏன் வேதம் இதைதான் சொல்கிறதுன்னு தெளிவதற்கும் மனனம்னு சொல்லலாம் நம்ம சில சமயம். அது தவிர வேதம் இதுதான் சொல்கிறதுன்னு ஒரு தெளிவு வந்த அப்புறம் மத்தவங்க சொல்றது வேதத்துக்கு விரோதமாக வேதத்துக்கு ஒத்து சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம ஏத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதத்துக்கு விரோதமாக வேற எந்த சாஸ்திரம் எது சொன்னாலும் அதெல்லாம் தவறுன்றதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு மனனம், அதுவும் மனனம் தான். இப்ப இந்த ரெண்டு விதத்திலையும் நமக்கு தெளிவு வேணும். சரியானதை சரியாக தெரிந்து கொள்ளணும் தெளிவாக, தவறானதை தவறு என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு தெளிவான ஞானம் ஏற்பட்ட பிறகும் ஒரு சில பிரதிபந்தங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கலாம். அதை எப்படி போக்குறதுன்றது அடுத்தது நிதித்தியாசனத்தை பத்தி சொல்லுவார் சங்கரர். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.